என் தாய்க்கு நான் நன்றி சொல்கிறேன். அஷ்ஹது அன்ன அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மது ரசூலுல்லாஹ், என் ஷஹாதத்தை மொழிவதற்கு அல்லாஹ் வாயிலாக எனக்கு ஒரு வாய்ப்பை கொடுத்தான். என் தாயே, ஜஸாக்கில்லாஹி ஹைரன். அல்லாஹ் உங்களுக்கு நலவை தரட்டும். உங்களுடைய விஷயத்தில் நான் குறைவுபட்டிருக்கிறேன். அல்லாஹ்விடத்திலே மன்னிப்பை தேடுகிறேன், உங்களிடத்திலும் மன்னிப்பை தேடுகிறேன். என் தாய்க்கு நன்றி, என் தந்தைக்கு நன்றி. அல்லாஹ் இன்னும் குர்ஆனிலே சொல்கிறான், உங்களில் நீங்கள் வாலிபத்தை அடைந்து விட்டால், குறிப்பாக 40 வயதை அடைந்து விட்டால், அல்லாஹ் பெற்றவரிடத்தில் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்று சொல்கிறான். 40 வயதை அடைந்தவன், அவனிடத்திலே குடும்பம் இருக்கும், குழந்தைகள் இருக்கும், செல்வம் இருக்கும், தொழில் இருக்கும், அவனுக்கென்று ஒரு சூழல் உருவாகி இருக்கும். இத்துணை நிலையில் நீ மாறி இருந்தாலும், 40 வயதை நீ அடைந்து விட்டாலும், உன் குடும்பம், உன் மனைவி, உன்னுடைய தொழில், உன் செல்வம், உன் குழந்தைகள், இவையெல்லாம் உன்னை மிகைத்து விடக்கூடாது. உன் தாய் தந்தைக்கு நன்றியோடு நடக்க வேண்டும் என்ற காரியத்தில் வஸ்ஸைனல் இன்சான பிவாலிதைஹி இஹ்சானா. அல்லாஹ் அந்த வசனத்துடைய ஆரம்பத்தில் சொல்கிறான், பெற்றோர்களிடத்தில் நல்ல முறையில் நடந்து கொள்ளுங்கள். சிரமத்தின் மேல் சிரமப்பட்டு உங்களை சுமந்திருக்கிறாள், சிரமத்திற்கு மேல் சிரமப்பட்டு உங்களை பெற்றெடுத்திருக்கிறாள், தன் வாழ்க்கையே உனக்காக அர்ப்பணித்திருக்கிறாள். அல்லாஹ் அதற்கு பிறகு சொல்கிறான், அவன் துஆ செய்வான் 40 வயதை அடைந்தால், ரப்பி அவ்ஸிஅனி அன் அஷ்குர நிஅமதக அல்லதி அன்அம்த அலைய வ அலா வாலிதைய. யா அல்லாஹ், எனக்கு உதவி செய், உனக்கு நன்றி செலுத்துவதற்கு, என் மீது நீ செய்த அருளுக்காக, என்னுடைய பெற்றோர்கள் மீது செய்த நீ அருளுக்காக, எனக்கு செய்த அருள் இவர்களை எனக்கு கொடுத்தது யா அல்லாஹ், இதற்கு நன்றி செலுத்துவதற்கு எனக்கு உதவி செய்ய அல்லாஹ். நீ பொருந்தக்கூடிய செயலை செய்வதற்கு. அல்லாஹ் எதற்கு அதை சொல்கிறான்? பெற்றோர்களின் மூலமாக பொருத்தத்தை தேடி உன் பொருத்தத்தை பெறக்கூடிய செயலை செய்வதற்கு யா அல்லாஹ் எனக்கு உதவி செய். என்னுடைய வாரிசுகளை நல்ல முறையில் ஆக்கிவிடு யா அல்லாஹ். நான் என் பெற்றோருக்கு சிறந்த வாரிசு, என் வாரிசும் எனக்கு சிறந்த வாரிசாக இருக்க வேண்டும். அதை மாற்றிவிடு. அதில் தவறளித்திருந்தால் என்னை மன்னித்துக் கொள் யா அல்லாஹ், நான் முஸ்லிம்களில் ஒருவன் என்ற துஆவை செய்யுங்கள் என்று அல்லாஹ் கட்டளையிடுகிறார். இதைவிட எப்படி பெற்றோர்களிடத்தில் நல்ல முறையில் நடந்து கொள்ள வேண்டும் என்பதை விவரிக்க முடியும்?